பேஸ்ட் போட்டாச்சு. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து போயிருக்கணும். அப்புறம் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் மின்ட் லீவ்ஸை போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ போட்டுட்டு கொஞ்சம் அப்புறமா போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் கலருக்காக. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நம்ம கலரே போட தேவையில்ல, இந்த கலரே இருக்குது கரெக்டாக. அப்புறம் நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம், க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ 1-2 டீஸ்பூன் போட்டேன். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வந்து அடுத்த வீடியோ நாங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோ நாங்கள் போடுவோம். இது வந்து மை ஸ்டைல் ஆஃப் பிரியாணி. அப்படியே ஒரு ஹெஸ்எஸ் பிரியாணி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு கடை வைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இதனாலே நம்ம இங்கே கஷ்டப்பட்டு பிரியாணி செய்கிறாங்க. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இவங்களுக்கு ஒரு கடை வைப்பாங்க, நல்லா பாருங்கள். இந்த மாதிரி தான் ஆகணும். இப்போ நம்ம கர்ட் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மஞ்சத்தூள்லாம் வந்து சிக்கன்லேயே போட்டு வாஷ் பண்ணுவோம், ஸோ மஞ்சத்தூள் போட வேணாம். இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தென் 1 டீஸ்பூன் சக்தி பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப மசாலாஸ் வந்து ஆட் பண்ண வேணாம். இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஹாட்டாக இருக்குது, கலர் வெயிலில் இருந்து ஒன்றுமே பண்ண முடியல. அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பிரியாணியா அடுத்த வாட்டி நான் கேப்சி போகிறோம் டிஷ்ஷுன்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் செய்கிறோம். நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் 1 கப் ரைஸ்னால் 1.5 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ நம்ம 1 கப் ஊற்றியாச்சு. இப்போ டோட்டலி பார்த்தா நம்ம 3 கப் ஊற்றணும். கை வலி இருக்காது. 2 ரைஸ் ஊற வச்ச தண்ணி 1 கப், டோட்டலி 3 கப். ஸோ அப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு டோட்டலி நம்ம வந்து 3 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள்
தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஓகேவா? இது நல்லா கொதி வந்தோடனே தான் நம்ம ரைஸ் போடணும். மூடி வச்சா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரைஸ் போட போகிறோம். ஃபோன் ரொம்ப ஹீட். இப்போ நம்ம ரைஸ் வந்து எப்படி ஊற வச்சுருக்கோம் அப்படியே போட்டுக்கலாம். உங்கள் ஸ்டைலில் பிரியாணி செய்கிறாங்க பாருங்க. நானும் ஒரு யூடியூபர் தான். என் யூடியூப்புக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஞ்சன் மாதம் போட்டிங்கன்னா வரும் என் யூடியூப் சேனல். இது வந்து நாங்கள் 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் யூடியூப் சேனல்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரைஸ்க்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உப்பு காரம்லாம் இப்பயே செக் பண்ணி போட்டுருங்க. பிகாஸ் அப்புறம் போட முடியாது. அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. டேஸ்ட்டுன்றதோட தண்ணி வந்து வத்திடுச்சுன்னா நம்மளை உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. ஆமாம், அதனாலே